அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமமுக துணை பொதுச் செயலாளர் திமுகவில் இணைய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தனது ஆதரவாளர்களுடன் அவர் இணைய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அமமுக அதிமுகவுடன் இணைந்து, குறிப்பாக என்டிஏ கூட்டணியுடன் இணைந்து இந்த முறை தேர்தலை சந்திக்கிறது. இதன் காரணமாக அமமுகவை சேர்ந்த பலர் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. குறிப்பாக தினகரனுக்கு ஆதரவாக, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட தினகரனுக்கு ஆதரவாக நிறைய நிர்வாகிகள் அதிமுகவில் தனது பொறுப்புகளை இழந்துவிட்டு தினகரனோடு கைகோர்த்து அமமுகவை கட்டி எழுப்புவதில் முக்கியமான ஒருவராக தென் மாவட்டங்களில் மாணிக்கம் ராஜா இருக்கிறார். எனவே தற்போது அவரை போல நிறைய பேர் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் நாங்கள் கட்சி துவங்கினோம். அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எந்த பதவிகளையும் எதிர்பார்க்காமல் இருந்த பதவியும் இழந்துவிட்டு தினகரனோடு நாங்கள் வெளியே வந்த சூழலில் தற்போது எங்களை எந்தும் கேட்காமல் மீண்டும் அவர் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும், அதே போல என்டிஏ கூட்டணியில் இருந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு அமமுகவில் நாங்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று பல்வேறு கேள்விகளையும் அவர்கள் நிர்வாகிகள் சார்பில் கேட்கப்பட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே கயத்தாரை சேர்ந்த மாணிக்கம் ராஜா தென் மாவட்டங்களில் ஒரு முக்கியமான பிரதியாக காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, தென் மாவட்டங்களில் ஒரு முக்கிய நிர்வாகியாகவும் அமமுகவுடைய முகமாகவும் காணப்பட்டார். கட்சியில் துணை பொதுச் செயலாளரும் அவர் தற்போது நீடித்து வருகிறார். நிறைய பேர் தினகரனை விட்டு வெளியே வந்த பிறகும், அதாவது கடந்த சில நாட்களில் தொடர்ச்சியாக தொடர் தோல்விக்கு மத்தியில் தினகரனை விட்டு வெளியே வந்த போதும் மாணிக்கம் ராஜா கட்சியில் நீடித்து வந்தார். அதன் மட்டுமல்ல, தென் தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய முகமாக அமமுகவிற்கு பார்க்கப்பட்ட அவர் தற்போது என்டிஏ கூட்டணியில் தினகரன் இணைந்ததன் காரணமாகவும், அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு நாங்கள் எப்படி போராட முடியும் என்ற அடிப்படையிலும் அவர் தற்போது கட்சியை விட்டு வெளியே வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்து தன்னை திமுகவில் அவர் இணைத்துக் கொள்ள இருக்கிறார். தனது ஆதரவாளர்களுடன் கைத்தாறு, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் சேர்ந்த பல அமமுக நிர்வாகிகளுடன் அவர் தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.